அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். இன்றைய தினம் நாங்கள் ஊவா மாகாண கல்வி திணைக்களம் வெளியிட்ட காப்போத்தா சாதாரண தர மாணவர்களின் அடைவு மட்டத்தை அதிகரிக்கிற இந்த பரீட்சை வினாத்தாளில் ரசாயனவியல் பகுதிக்குரிய கல் தேர்வு வினாக்கள் அதுகளை தான் இன்றைய செய்து பார்க்க இருக்கிறோம். இந்த பௌதீகவியல் பிரிவு ஏற்கனவே நான் வீடியோல போட்டிருக்கிறேன். நீங்க வீடியோல செக் பண்ணி அதை நீங்க பார்த்து கொள்ளலாம். புத்தகம் ஏற்கனவே நான் குரூப்ல போட்டிருக்கிறேன். நீங்க அதை டவுன்லோட் பண்ணி செய்து பார்த்துட்டு இந்த விளக்கங்களை பார்க்கறது உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும். மற்றது நேரம் கிடைக்கிற சந்தர்ப்பங்கள்ல மாத்திரம்தான் யூடியூப்ல நான் காணொலிகள் போடக்கூடிய மாதிரி இருக்கும். மற்றபடி இந்த முறை எக்ஸாம் எழுதுற மாணவர்களுக்குரிய வகுப்புகள் நடந்து கொண்டிருக்குது. சூம் கிளாஸ், பேப்பர் கிளாஸ் வந்து அதுல மாடல் பேப்பர் அதுகள் அமைச்சால வெளியிடப்பட்ட மாடல் பேப்பர்ஸ் அதை மாதிரி நான் பிரத்யேகமாக தயாரிச்ச மாடல் பேப்பர்ஸ் அதுகள் செய்து கொண்டிருக்கிறேன். ஆஹ் ஆர்வமான மாணவர்கள் அந்த வகுப்புகள்ல பங்கு பற்றி கொள்ள முடியும். அந்த விவரங்கள் இதுல போட்டிருக்கேன். இந்த போஸ்ட்ல பாத்தீங்கன்னா தெரியும். உங்களோட பெயர், தரம், பாடசாலை, மாவட்டம் அதுல டைப் பண்ணி இங்க தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பினீங்கன்னு சொன்னா வகுப்பில் இணைஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கு. உங்களுக்கு வகுப்பில் என்ன மாதிரியான இணைஞ்சு கொள்றன்ற விவரங்கள் வந்து அதுக்கப்புறம் நான் வாட்ஸ்அப்ல அனுப்புவேன். அந்த கிளாஸஸ் ஒழுங்கா நடந்து கொண்டிருக்கும். திங்கள் புதன் வெள்ளி பேப்பர் கிளாஸஸ் நடந்து கொண்டிருக்குது. புதிய கல்வியாண்டு மாணவர்களுக்கான தரம் 10, 11 வகுப்புகளும் ஜனவரி மாதம் 20ஆம் தேதி ஆரம்பமாக இருக்குது. அதுல நீங்கள் பங்கு பெற்றுக் கொள்ள முடியும். இன்றைக்கு வந்து நாங்கள் இந்த பகுதி ரசாயனவியல் கேள்விகளை பார்ப்போம். முழுமையா எல்லாத்தையுமே யூடியூப்ல போட முடியாது. நேரம் கிடைக்கிற சந்தர்ப்பங்கள்ல அப்படியான சில விஷயங்கள் வந்து இப்படியான பகுதி ஒன்று கேள்விகள் அல்லது குயிக் ரிவிஷன் அந்த மாதிரியான சில சில விஷயங்களை மாத்திரம் போடக்கூடிய மாதிரி இருக்கும். ஏற்கனவே அதிகமான வினாத்தாள்கள் இந்த யூடியூப் சேனல்ல சேவ் பண்ணியிருக்கிறேன். அதை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். வீடியோ விளக்கங்களோட ஏராளமான விஷயங்கள் அதில் இருக்குது. நீங்கள் அதில் சர்ச் பண்ணி அல்லது பிளேலிஸ்ட் வடிவத்திலேயோ இல்லாட்டி சும்மா வீடியோஸ் என்னுடைய சேனல்ல போய் அந்த வீடியோஸ்ல பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய வீடியோஸ் வந்து அதிகமா 10ஆம் ஆண்டு 11ஆம் ஆண்டு தரங்களுக்குரிய வீடியோஸ் இருக்குது. அதை நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். மேலதிகமாக ஒவ்வொரு நாளும் வகுப்புகள் நடந்து கொண்டிருக்குது. அதுல நீங்க சூம் கிளாஸ் மூலமாக நீங்கள் பங்கு பெற்றுக் கொள்ள முடியும். ரைட். இப்ப நாங்கள் விஷயத்துக்குள்ள போவோம். இதுல ரசாயனவியல் பகுதியை பாருங்க. முதலாவது கேள்வி, ஏற்றமற்ற உபகரண துணிக்கை யாது? இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் அணுக்கள்ல 3 முக்கியமான உபகரண துணிக்கைகள் இருக்குது. ஒன்று புரோத்திரன். புரோத்திரன் வந்து கருவில காணப்படுது. அதனுடைய ஏற்றம் வந்து நேரேற்றம். அது மாதிரி நியூத்திரன், அதுவும் கருவில தான் காணப்படும். ஆனா அதுக்கு வந்து ஏற்றம் இல்லை, ஏற்றமற்றது. கருவுக்கு வெளியில பாத்தீங்கன்னா இலத்திரன்கள் காணப்படும். இலத்திரன் வந்து மறையேற்றம் உள்ளது. அப்ப இதுல ஏற்றமற்ற உபகரண துணிக்கை என்று சொல்லிக்க அது வந்து நியூத்திரனாக இருக்கு. நியூத்திரன். இரண்டாவது, முறைய உலோகங்கள், அல்லுலோகங்கள், உலோகப் போலிகள் என்பவற்றை குறிக்கும்படியே தெரிவு செய்யும். இது கண்டுபிடிக்கிறது இலகுவான விஷயம். ஆவர்த்தன அட்டவணையை வச்சுக்கொண்டு நாங்கள் இந்த உலோகங்கள், அல்லுலோகங்கள், உலோகப் போலிகளை வந்து கண்டுபிடிக்கலாம். அது எப்படி என்றதை வந்து இதுல உங்களுக்கு காட்டுறேன். இதுல பாத்தீங்கன்னா ஒரு ஆவர்த்தன அட்டவணை. சரி, இதுல ரோம் இலக்கத்துல கூட்டங்கள் தரப்படும். கிடைவரிசை ஆவர்த்தனங்கள் என்று சொல்லுவோம். ரைட். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த போரன், அத மாதிரி சிலிக்கன், இது ஒரு படிக்கட்டு மாதிரி வரக்கூடிய படிக்கட்டு ஒண்ணு அமைச்சு கொள்ளலாம். இந்த படிக்கட்டை வந்து நாங்க சொல்லுவோம் உலோக போலி என்று சொல்லுவோம். போரனும் சிலிக்கனும் உலோக போலியாக இருக்கு. இந்த படிக்கட்டுக்கு வலது பக்கம் வரக்கூடிய ஆக்கள் எல்லாம், அதாவது நான் இந்த மஞ்சள் கலரால காட்டுற கார்பன், நைட்ரசன், ஆக்சன், குளோரின், பொஸ்பரஸ், சல்பர், குளோரின் இவ்வளவும் இதோட இந்த ஐதரஸ் இதுவெல்லாம் அல்லுலோகங்களாக இருக்கு.
அல்லுலோகம். அது மாதிரி இந்த படிக்கட்டுக்கு இடது பக்கம் வரக்கூடிய நான் நீல கலரால காட்டுற இந்த லிதியம், பெரிலியம், சோடியம், மக்னீசியம், அலுமினியம், அது மாதிரி பொட்டாசியம், கல்சியம், இதுகள் பாத்தீங்கன்னு சொன்னா உலோகங்களாக இருக்கு. மற்றது இங்கால இருக்கிற இந்த ஹீலியம், நியோன், ஆகன், இதுகளை வந்து விழுமிய வாயுக்கள் என்று சொல்லுவோம். விழுமிய வாயு, சடத்துவ வாயு அல்லது ஓரணு வாயு என்று சொல்லுவோம். இப்படித்தான் இந்த முதல் 20 மூலகங்களை நாங்கள் ஆவர்த்தன 118க்கு மேற்பட்ட மூலகங்கள் இருக்குது. ஆனா எங்கட சிலபஸை பொறுத்த வரைக்கும், ஓயிலை பொறுத்த வரைக்கும் 20 மூலகங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா காணும். அதுல வந்து முக்கியமா எப்படி உலோகங்கள், அல்லுலோகங்கள், உலோக போலிகள் என்று வேறுபடுத்துற விதம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னு சொன்னா இதை பயன்படுத்தி இந்த கேள்விக்கு விடை எழுதலாம். ஆகவே பாருங்க, முறையே உலோகங்கள் முதலாவது உலோகம் பெறணும், அடுத்தது அல்லுலோகம் பெறணும், கடைசியில உலோக போலி பெறணும். எனவே பொருத்தமான விட மூன்றாவது. சரி, உலோகம் கால்சியம், அல்லுலோகம் குளோரின், உலோக போலி வந்து சிலிக்கன். அடுத்த மூன்றாவது கேள்வி, எக்ஸின் குளோரைட்டின் சூத்திரம் XCl3 ஆகும். எக்ஸின் நைட்ரேட்டின் சூத்திரம் யார்? இல்ல பாத்தீங்கன்னு சொன்னா எக்ஸின் குளோரைட் எப்படி வந்திருக்குன்னு சொன்னா எக்ஸின் வலுவளவும் குளோரின் வலுவளவும் பரிமாற்றப்படுவதன் ஊடாக XCl3 என்ற ரசாயன சூத்திரம் உருவாகி இருக்கு. அப்ப எக்ஸின் வலுவளவு தான் குளோரினுக்கு கிடைச்சிருக்கு. குளோரினுக்கு பக்கத்துல பாருங்க 3 என்ற இலக்கம் இருக்கிறபடியா எக்ஸின் வலுவளவு 3 என்றதை நாங்க கண்டுபிடிக்கலாம். அது மாதிரி எக்ஸுக்கு பக்கத்துல எந்த ஒரு இலக்கங்களும் இல்லை. ஆகவே குளோரின் வலுவளவு தான் எக்ஸுக்கு பக்கத்துல போயிருக்கணும். எக்ஸுக்கு பக்கத்துல ஒரு இலக்கம் இல்லாட்டி அதை நாங்கள் ஒன்றாத்தான் எடுப்போம். எனவே குளோரின் வலுவளவு ஒன்றாக இருக்கு. உங்களுக்கு தெரியும் குளோரின் ஏழாங்கூட்டம், ஏழாங்கூட்டம் என்று சொல்லிக்க அதன் வலுவளவு ஒன்றுதான். அது மாதிரி இப்ப கேட்டது வந்தங்களை எக்ஸின் நைட்ரேட்டின் சூத்திரம். இதுக்கு இந்த மூலிகங்களோட சூத்திரம் உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கத்தான் வேணும். நைட்ரேட்டுன்னு சொல்லிக்க NO3-. NO3- என்று வந்ததுன்னு சொன்னா இங்க ஒரு ஏற்றம் இருக்குது. ஆகவே வலுவளவு 1. இப்ப நீங்கள் போட்டு பார்ப்பீங்க, எக்ஸின் வலுவளவு 3, நைட்ரேட்டின் வலுவளவு 1, ரெண்டையும் மாத்தி போட்டோம்னு சொன்னா எக்ஸ் கொண்டு வரும். போட்டு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நைட்ரேட்டுக்கு NO3 எழுதி, இது மூலியம் தானே, அப்படி எழுதி இந்த 3 அங்கால வர போகுது, அடைப்பு போட்டு 3 போட்டு காட்டும். அதாவது XNO3 thrice என்று வரும். XNO3 thrice என்று வரும். 4வது விட பொருள். 4வது கேள்வி பாருங்க, வலுவளவு 2ஆக உள்ள மூலகம் அயன் என்பவற்றை கொண்டுள்ள விடை பின்வருவனவற்றுள் எது? வலுவளவு 2 இருக்கணும் என்று சொன்னால் ஒன்று கூட்டம் 2ஆம் கூட்டமா இருக்கணும் அல்லது 6ஆம் கூட்டமாக இருக்கும். இது ரெண்டும் தான் வலுவளவு 2 கொண்டு. அயன் அல்லது இந்த மூலிகம் என்று பார்த்தோம் என்று சொன்னா அதுல வந்து ஏற்றங்கள் எண்ணிக்கை வந்து 2 இருந்ததுன்னு சொன்னா வலுவளவு 2. இப்ப இதுல ஒன்றா பார்ப்போம். கல்சியத்தை பொறுத்த வரைக்கும் கல்சியம் 2ஆம் கூட்டம், ஆக்சிஜன் வந்து 6ஆம் கூட்டம். அது மாதிரி சல்பேட்டு ரெண்டுக்கே சோகோ 2- வாரபடியா அது வந்து ஒரு வலுவளவு 2 கொண்ட மூலிகமாக இருக்கு. எனவே சரியான விட முதலாவது. சரிதானே. 2வதுல பாத்தீங்கன்னா பொட்டாசியம் 1ஆம் கூட்டம், அப்ப வலுவளவு 1. நைட்ரேட்டுக்கு NO3- வாரபடியா அது 1ஆம் கூட்டம். கார்பன் வந்து 4ஆம் கூட்டம் என்றபடியா வலுவளவு அது. 3வது விடையில மக்னீசியம் வந்து 2ஆம் கூட்டம், வலுவளவு 2. லிதியம் வந்து 1ஆம் கூட்டம், வலுவளவு 1. ஹைதரசன் வலுவளவு 1. அது மாதிரி இங்கால குரோமேட்டு CrO4 2- என்றபடியா ഇതിന്റെ வலுவளவு 2. MnO4- என்றபடியா ஒரு மைனஸ் வாரபடியா ഇതിന്റെ வலுவளவு 1. கார்பனேட்டுக்கு CO3 2- 2 வாரபடியா ഇതിന്റെ வலுவளவு 2 ஆக இருக்கு. எல்லாமே 2ஆக இருக்கக்கூடிய கூட்டத்தை தெரிவு செய்தோம்னு சொன்னா இந்த முதலாவது விட. 5வது பாருங்க, X, Y ஆகிய இரு மூலகங்களின் அணுவெண்கள் 17, அவற்றின் திணிவெண்கள் முறையே 35, 37 ஆகும். XY இந்த 2 மூலகங்களோட அணுவெண்கள் பாத்தீங்கன்னு சொன்னா ஒன்றுதான், 17 தான். ஆனா திணிவெண்கள் முறையே ஒன்றுக்கு 35, இன்னொன்றுக்கு 30. XY தொடர்பான சரியான கூற்று உங்களுக்கு தெரியும். அணுவெண் ஒன்றா இருக்குது, ஆனா திணிவெண்கள் மாறுபடும். இப்படி அணுவெண்கள் ஒன்றாயும்
திணிவன்கள் மாறுபட்டும் இருந்ததுன்னு சொன்னா அதை வந்து நாங்கள் சமதானிகள் என்று சொல்லுவோம். எனவே இங்க எக்ஸும் வையும் சமதானிகள். ஆறாவது கேள்வி, பின்வருவனவற்றுள் பங்கீட்டு வலைப்பிணைப்பை கொண்ட சேர்வு. அணுக்களுக்கு இடையில இலத்திரன்கள் பங்கிடப்பட்டு அது பங்கீட்டு வலைப்பிணைப்பை உருவாக்கும். அத மாதிரி இலத்திரன்கள் இழந்து நேராயினும் இலத்திரன்களை ஏற்று மறையினும் உருவாக்கப்படுகின்ற பட்சத்தில் அந்த அயன்களுக்கு இடையில உருவாகிற பிணைப்பு வந்து அயன் பிணைப்புன்னு சொல்லுவோம். இல்ல பங்கீட்டு வலைப்பிணைப்பு கொண்ட சேர்வை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எச்சி. ஐதரசன் ஈட்டோட்ல ஒன்று இருக்குது, ஒரு இலத்திரன் இருக்கு. குளோரின் ஈட்டோட்ல 7 இருக்குது. குளோரினுக்கும் ஒன்று தேவை, ஐதரசன் உறுதியடையும் ஒன்று தேவை. அப்ப ஐதரசனும் குளோரினும் ஒரு சோடி இலத்திரன்களை தங்களுக்கு இடையில பங்கிட்டுக் கொள்ளும். எனவே அங்க உருவாகிற பிணைப்பு வந்து பங்கீட்டு வலைப்பிணைப்பு. மற்றது பாத்தீங்கன்னு சொன்னா சோடியம் குளோரைடு, சோடியம் ஒரு உலோகம், குளோரின் வந்து ஒரு அல்லுலோகம். சோடியத்தின் ஈட்டோட்ல ஒரு இலத்திரன் இருக்கு, அப்போ ஒன்றை இழந்தா அது உறுதியை பெற்றுக்கொள்ளும். குளோரின் ஈட்டோட்ல வந்து 7 இலத்திரன்கள் இருக்கு, ஒன்றை பெற்ற உறுதியை பெற்றுக்கொள்ளும். ஆகவே சோடியத்துக்கும் குளோரினுக்கும் இடையில உருவாகிற பிணைப்பு வந்து அயன் பிணைப்பு. அது மாதிரி தான் பொட்டாசியம் குளோரைடு. பொட்டாசியம் வந்து முதலாம் கூட்டம், குளோரின் வந்து 7ஆம் கூட்டம். ஒரு இலத்திரன் இலக்க ஒன்றை பெற்றுக்கொள்ளும். அமோனியம் குளோரைட்டும் NH4 பிளஸ் அயனும் Cl மைனஸ் அயனும் அதுக்கு இடையில உருவாகிறதும் அயன் பிணைப்பா இருக்கு. அடுத்த ஏழாவது, தனிச்சொடி இலத்திரன்களை கொண்டிராத சேர்வை பின்வருவனவற்றுள் எது? தனிச்சொடி என்ற பிணைப்பில் ஈடுபடாத இலத்திரன்களை கொண்டிராத சேர்வை. இதுல அமோனியாவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு நைதரசன் 3 ஐதரசனோட பிணைப்பில் ஈடுபடுது. நைதரசன் ஈட்டோட்ல நைதரசன் 5ஆம் கூட்டம் மண்டபடியே ஈட்டோட்ல 5 இலத்திரன்கள் இருக்கும். 5ல 3 பிணைப்பில் ஈடுபடுது. பிணைப்பில் ஈடுபடாம 2 இலத்திரங்கள், அதாவது ஒரு சோடி இலத்திரங்கள் காணப்படும். நீர்ல பாத்தீங்கன்னா ஒரு ஒட்சிசனோட 2 ஐதரசன் பிணைப்பில் ஈடுபடும். ஒட்சிசன் 6ஆம் கூட்டம், அப்ப ஈட்டோட்ல 6 இலத்திரங்கள் இருக்கும். இந்த 6ல 2 பிணைப்புக்கு போக மிச்சம் 4 இலத்திரங்கள் பிணைப்பில் ஈடுபடாம இருக்கும், அதாவது 2 சோடி பிணைப்பில் ஈடுபடாம இருக்கும். அது மாதிரி காவனீர் ஒட்சைட் எடுத்தவன்டா ஒரு காவன் 2 ஒட்சனோட பிணைப்பில் ஈடுபடுது. காவன் 4ஆம் கூட்டம் மண்டபடியால அவருக்கு உறுதியடைய 4 இலத்திரன் தேவை. ஒட்சன் 6ஆம் கூட்டம் மண்டபடியே அவருக்கு 2 இலத்திரன் தேவை. எனவே காவனுக்கும் ஒட்சனுக்கும் இடையில 2 சோடி இலத்திரங்கள் பங்கிடப்படும். சரியா? பங்கிடப்பட்டதுன்னு சொன்னால் காவன்ல தனிச்சோடிகள் எதுவும் இருக்காது. ஆனா இங்க ஒட்சிசன்ல வந்து தனிச்சோடி இருக்கு, 4 இருக்கு. 6ல 2 பிணைப்புல ஈடுபடுது, அப்ப மிச்சம் 4 இருக்கு. இங்கேயும் 4 இருக்கு. அது மாதிரி குளோரின் எடுத்தோம்னு சொன்னா 2 குளோரின் பிணைப்பில் ஈடுபட போகுது. ஒரு சோடி இலத்திரங்கள் பங்கிடப்படும். பிணைப்பில் ஈடுபடாம 3 சோடி இலத்திரங்கள் இருக்கு. இப்ப இதுல தனிச்சோடி இலத்திரங்களை கொண்டிராத சேர்வு எண்டைக்குள்ள காபனை வந்து நாங்க போடலாம், காபனீரோடு சைட்டை போடலாம். நைதரசன் மற்றது விடைகளை பாருங்க, நைதரசன் மைய அணுவில ஒரு சோடி இலத்திரங்கள் இருக்கு. இங்க ஒட்சிசன் தான் மைய அணு, அதுல வந்து 2 சோடி இலத்திரங்கள் இருக்கு. அது மாதிரி இங்கேயும் குளோரின்ல தனிச்சோடி இலத்திரங்கள் இருக்கு. நெப்புச்சோடியும் இருக்குது, தனிச்சோடியும் இருக்குது. ஆனா காபனீரோடு சைட்ல பாத்தீங்கன்னா ஒட்சிசன்ல தனிச்சோடி இருந்தாலும் காபன்ல வந்து தனிச்சோடி வந்து இல்லை. ஆகவே அந்த விடையை நாங்க தெரிவு செய்யலாம். மின்னை கடத்தும் கரைசல்களை கொண்ட விடையை தெரிவு செய்க. பொதுவா அயன் சேர்வைகள்லாம் கரைசல் நிலையில மின்ன கடத்தும். மதுசாரம் பெட்ரோல் ரெண்டுமே பங்கிட்டு வெளிச்சேர்வை மின்ன கடத்தாது. காய்ச்சி வடித்த நீர் மின்ன கடத்தாது. வினாகிரி அமில மண்டவடிய மின்ன கடத்தும். செப்பு சல்பேட்டு கரைசல், உப்பு கரைசல் ரெண்டுமே அயன் கரைசல்கள், ஆகவே மின்னை கடத்தும். உப்பு கரைசல் மதுசாரம், உப்பு கரைசல் மின்ன கடத்தும். மதுசாரம் வந்து பங்கிட்டு வெளிச்சேர்வை மின்ன கடத்தும். அடுத்து இலத்திரன் அட்டகத்தை கொண்டிராத மூலக்கூறுகளை மாத்திரம் கொண்டுள்ள விடை. அட்டகம் என்று சொன்னா அந்த மைய அணு 8 இலத்திரங்களால நிரம்பி இருக்கணும். அப்படி நிரம்பி இருக்காத மூலக்கூறுகள் தான் கேள்வியில கேட்கினா. ஒன்று வந்து PCl5 வேறு. PCl5 வண்டைக்கு ஒரு பொஸ்பரஸ் 5 குளோரினோட பிணைப்பில் ஈடுபடுது. பொஸ்பரஸ் வந்து 5ஆம் கூட்டம், ஆகவே 5 இலத்திரங்கள் இருக்கும்.
குளோரினோடையும் பிணைப்பில் ஈடுபடுறபடியா குளோரின் ஒவ்வொரு இலத்திரங்களையும் பெற்று இப்ப பொஸ்பரஸ் அணுவை சுற்றி மொத்தம் 10 இலத்திரங்கள் இருக்கு. 8 இருக்க வேண்டிய இடத்துல 10 இலத்திரங்கள் இருக்கு. ஆகவே இது வந்து ஒரு அட்டக அமைப்பை விஞ்சுகின்ற சேர்வையாக இருக்கும் PCl5. அது மாதிரி அலுமினியம் குளோரைட்டை பார்த்தோம்னு சொன்னா அது ஒரு அலுமினியம் 3 குளோரினோட பிணைப்பில் ஈடுபடுது. அலுமினியம் வந்து மூன்றாம் கூட்டம் என்றபடியே ஏற்கனவே 3 இலத்திரங்கள் இருக்குது. குளோரினோட பிணைப்பில் ஈடுபடுறபடியா மூன்றும் 6 இலத்திரங்களை இந்த மைய அணு கொண்டிருக்கும். இருக்க வேண்டிய இடத்துல 6 தான் இருக்கு. இது அட்டகத்தை பெறாத மூலக்கூறாக இருக்கும். எனவே அட்டகத்தை கொண்டிராத மூலக்கூறுகள் அண்டிக்குள்ள AlCl3 PCl5 சரி. AlCl3 அட்டக அமைப்பை பெறாத சேர்வை, PCl5 அட்டகத்தை விஞ்சுகின்ற அமைப்பு. சரியா, ரெண்டுலயுமே 8 இலத்திரங்கள் இருக்காது. 10வது பங்கீட்டு வெளிச்சாலகம் தொடர்பான பின்வரும் கூற்றுகளுள் சரியானது. இலத்திரங்களை இழப்பதால் தோன்றும் நேரயன்கள் மறையன்கள் என்ற பேச்சுக்கே அங்க இடம் இல்லை. என்னன்னு சொன்னா பங்கீட்டு வெளிச்சாலகத்துல வந்து அணுக்களுக்கு இடையில இலத்திரங்கள் பங்கிடப்படும். அது ஒரு அயன் இல்லை. சகல Na+ அயன்களை சூழவும் 6Cl- அயன்கள் முப்பரிமாண முறையில் ஒழுங்கமைந்துள்ளன. அப்படி ஒழுங்கமைந்திருந்தால் அது அயன் சால். அணுக்களுக்கிடையே இலத்திரங்கள் பங்கிடப்பட்டு முப்பரிமாண முறையில் ஒழுங்கமைந்துள்ளன. அதுதான் சரியான விடை. இலத்திரங்கள் பங்கிடப்பட்டு உருவாகுதான் பங்கீட்டு வெளிச்சாலம். அணுக்களுக்கு இடையில பங்கிடப்படும். அடுத்த பங்கீட்டு வெளிச்சாலத்தை கொண்டுள்ள சேர்வைகளின் உருகுநிலை கொதிநிலை என்பன உயர்வாகும். அயன் சாலத்துக்கு தான் உயர்வாக இருக்கும் பங்கீட்டு வெளிச்சாலத்துக்கு. அடுத்த 11வது முனைவுத்தன்மை உள்ள பங்கீட்டு வெளிப்பிணைப்பை கொண்டுள்ள சேர்வைகள் முறையே. முனைவுத்தன்மை என்று சொல்லிக்க பிணைப்புச் ஜோடி இலத்திரங்களை இந்த மின்னெதிர்த்தன்மை வேறுபாடு அதிகம் உள்ள 2 அணுக்கள் பிணைப்பில் ஈடுபடக்குள்ள முனைவுத்தன்மை உருவாகும். ஒரே மூலக்கூறுகளுக்குள்ள முனைவுத்தன்மை உருவாகும். அது என்னென்ன ரெண்டுலயுமே இப்ப நைதரசன் எடுத்த மாட்டோம், ரெண்டுமே சமமான ஆக்கள் தான் இலத்திரங்களை பங்கிட போயின. இப்ப பிணைப்புச் ஜோடி இலத்திரங்களும் சமமாகத்தான் பங்கிடப்படும். அந்த இடத்துல முனைவுத்தன்மை ஏற்படாது. இப்ப இங்க முனைவுத்தன்மை ஏற்படாது. அது மாதிரி இங்க பாத்தீங்கன்னு சொன்னால் NaCl வந்து ஒரு அயன் சேர்வை. ஆகவே இதை நாங்கள் எடுத்துக்கொள்ளும். அடுத்து இதுல பார்த்தோம்னு சொன்னா நீரில முனைவுத்தன்மை ஏற்படும். ஆனா கார்பனீரோட் முனைவுத்தன்மை ஏற்படாது. ஆகவே இதையும் எடுக்க இயலாது. சரியான விட 2 ஆகும். நீர்ல பாத்தீங்கன்னு சொன்னா ஐதரசனோட ஒப்படைக்க ஒட்சிசன் மின்னேற்தன்மை வந்து கூட. இப்ப பிணைப்புச்சோடி இலத்திரங்களை ஒட்சன் வந்து கூடுதலாக எடுத்துக்கொள்றதால, கூடுதலாக கவர்றதால ஒட்சனுக்கு அருகில ஒரு சின்ன மறையேற்றமும் ஐதரசனுக்கு அருகில சின்ன ஒரு நேரேற்றம் உருவாகும். அதால இங்க முனைவுத்தன்மை உருவாகும். அது மாதிரி ஐதரசன் குளோரைட் எடுத்தோம்னு சொன்னாலும் குளோரின் மின்னேற்தன்மை ஐதரசன் பார்க்க கூட. பிணைப்புச்சோடி இலத்திரங்களை குளோரின் கூடுதலாக கவரும். இங்க ஒரு சின்ன மறையேற்றம், இங்க ஒரு சின்ன நேரேற்றம் உருவாகும். சரி, அப்ப 2வதுல முனைவுத்தன்மை உருவாகும். சரியா, பொதுவா இந்த குளோரின், ஒட்சிசன், நைதரசன், குளோரின் இப்படிப்பட்ட ஆக்கள் ஐதரசனோட பிணைப்பில் ஈடுபடிச்சிருந்தா அங்க கட்டாயமா முனைவுத்தன்மை உருவாகும். அடுத்த அணுச்சாலகத்தை கொண்டுள்ள பதார்த்தம் பின்வருவனவற்றுள் அணுச்சாலகம் அண்டைக்குள்ள கேரியம் வைரம் தான் அணுச்சாலம். நீர் மூலக்கூறு ஒன்றின் மூலக்கூற்றுடைய கவர்ச்சி விசை காரணமாக அவை கொண்டுள்ள சிறப்பியல்பு அல்லாதது. உயர் தன்வெப்ப கொள்ளளவை கொண்டிருத்தல் வரும். அறை வெப்பநிலையில திரவமாக காணப்படுதல் வரும். குளிர்த்தும் இயல்பு வரும். ஒழுங்கற்ற விரிகை என்றது வந்து தவறான. அடுத்த Na+ அயன் தொடர்பான பிழையான கூற்றை தெரிவு செய்க. Na+ அயன் சோடியம் அண்டைக்குள்ள பிள்ளைகள் சோடியத்தின் அணுவன் 11, இலத்திரன் நிலை அமைப்பு 2, 8, 1 இருக்கு. ஆனா இதே Na+ என்று சொன்ன Na+ என்னண்டு உருவாகுது, ஒரு சோடியம் இலத்திரனை இழந்து Na+ என்ற நேரையினை பெற்றுக்கொள்ளும். ஆகவே அணுவன் மாறாது 11 தான். புரோத்திரன் எண்ணிக்கை 11 தான். இலத்திரன் வந்து 10 இருக்கும். ஏனென்றா ஒரு இலத்திரன் இழக்கப்படுது. Na+ இலத்திரன் நிலையப்பு பாத்தீங்கன்னா 2,8 தான் இருக்கும். இதை வச்சு கொண்டு பார்ப்போம். இலத்திரன் நிலை அமைப்பு 2, 8, 1 சொன்னா அது தவறான கூற்று. ஏனென்ற 2, 8, 1 வந்து சோடியத்துக்கு தான் இலத்திரன் நிலையம், Na+க்கு இல்லை. கருவில் உள்ள புரோத்திரன்களின் எண்ணிக்கை 11 ஆகும். அது சரி. தேறியேற்றம் 0 ஆகும். தேறியேற்றம் 0 சொல்லலாம். தேறியேற்றம் வந்து +1 தான் இருக்கு. அதில் உள்ள இலத்திரன்களின் எண்ணிக்கை 10 ஆகும். சரி, இலத்திரன்கள் எண்ணிக்கை 1 இழக்கிறபடியா அது 10 தான் எடுத்துக்கொள்ளும்.
சரி, அப்ப இதுல பிழையான கூற்று தான் கேட்டது. ரெண்டு கூற்றுகள் பிழையண்டு வரப்போகுது. இலத்திரன் நிலையமைப்பு 281ன்றது பிள்ளை. Na+ அயன் இலத்திரன் நிலையமைப்பு 2,8 தான் இருக்கு. அடுத்த தேறியேற்றம் பூஜ்ஜியம் என்று சொன்னா அதுவும் பிள்ளை. அணுவுக்கு தான் தேறியேற்றம் பூஜ்ஜியமாக இருக்கு. Na+ன்றது ஒரு அயன், அதுவும் நேர் அயன். இப்ப அதிന്റെ தேறியேற்றம் +1 இருக்கு. சரியா? இப்ப இதுல ரெண்டு கூற்றுகள் பிழையண்டு வரும். முதலாவதும் பிழை, அதே மாதிரி மூன்றாவதும் பிழை. 15வது நீர்மூலக்கூறு ஒன்றின் தோற்றம் பின்வருவனற்றுள் எது? நீர்மூலக்கூறை பொறுத்த வரைக்கும் ஒட்சிசன், ஹைட்ரசன் சரியா காட்டப்பட்டிருக்குது. ஒட்சன்ல வந்து ரெண்டு தனிச்சோடி இருக்கு. மொத்தம் 6 இலத்திரன்கள், 6ல 2 பிணைப்புக்கு போடும். மிச்சம் 4 பிணைப்பில் ஈடுபடாம இருக்கும். அப்ப ரெண்டு தனிச்சோடிகள் போகணும். மற்றது முனைவுத்தன்மை இருக்கிறபடியா ஒட்சனுக்கு பக்கத்துல சின்ன மறையேற்றமும் ஹைட்ரசனுக்கு பக்கத்துல சின்ன நேரேற்றமும் காணும். பொருத்தமான விட நல்லா. வைரம் கேரியம் தொடர்பான மிகச்சரியான கூற்று. வைரம் பங்கிட்டு வெளிச்சாலத்தை உருவாக்கும், எனினும் கேரியம் அவ்வாறு இல்லை. பிழை. ரெண்டுமே பங்கிட்டு வெளிச்சாலத்தை உருவாக்கும். ஒரே மூலகத்தின் இரு பிரதிருப்ப வகைகளாம். அது சரி. காபண்ட பிரதிருப்பம் தான் வைரமும் கேரியம். ஒரே மூலகத்தின் இரு சமதானம். வைரம் அயன் சாலகமாக, கேரியம் பங்கிட்டு வெளிச்சாலம். பிள்ளை. ரெண்டுமே அணுச்சாலம். எனவே சரியான விட வந்து ரெண்டாம். 17வது மூன்று மூலகங்கள உருகுநிலை புதுநிலை தரப்பட்டிருக்குது. இதுல பங்கிட்டு வெளிச்சேர்வையை நாங்கள் இதுல பங்கிட்டு வெளிச்சேர்வையா இருக்கக்கூடியது வந்து ஏயும் பியுமாக இருக்கு. இரண்டு அயன் சேர்வைகள உருகுநிலை புதுநிலை பெருமானங்கள் எல்லாமே நேராகத்தான் இருக்கு. இப்ப சி வந்து கட்டாயமா அயன் சேர்வு. மறைப்பெருமானத்துல வந்ததுன்னா அது பங்கிட்டு வெளிச்சேர்வை. மற்றது பியில பாருங்கோ, உருகுநிலை 0 இருக்குது, பொதுநிலை வந்து 100. இது வந்து என்ன, நீர். நீர் வந்து ஒரு பங்கிட்டு வெளிச்சேர்வை. சரிதானே? ஆகவே ஏயும் பியும் மட்டும்தான் பங்கிட்டு வெளிச்சேர்வையாக இருக்கு. 18வது நாக சல்பேட் கரைசலுக்கு செப்பு உலோகத்தை சேர்க்கும் போது நடைபெறும் தாக்கம் தொடர்பான சரியான கூற்று. நாக சல்பேட் கரைசலுக்கு செப்பு உலோகத்தை சேர்த்த வேண்டாம், ஒன்றுமே நடக்காது. ஏனென்று சொன்னா ஒரு உப்பு கரைசல்ல இருந்து அந்த உப்பு கரைசல்ல இருக்கக்கூடிய உலோகத்தை இடம்பெயர்க்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் அந்த உப்பு கரைசலுக்குள்ள போடுகின்ற உலோகம் வந்து உப்பு கரைசல்ல இருக்கிற உலோகத்தை விட தாக்குதிறன் கூடியதாக இருக்கும். நாங்க செப்ப போடுறோம், செப்பிலும் பார்க்க நாகத்தின் தாக்குதிறன் கூட. செப்பை விட நாகத்தின் தாக்குதிறன் கூட என்றபடியே இதுல ஒரு மாற்றம் நடக்காது. சரி, எனவே சரியான விட எவ்வித தாக்கமும் நடைபெறாது என்றதுதான் சரி. 19வது உலோகங்களின் தாக்க வீதத்தின் ஏறுவரிசைப்படி ஒழுங்குபடுத்தப்பட்ட விடை பின்வருவனவற்றிலே. உலோகத்தின் தாக்குதிறன் தெரியும். இந்த ஆவர்த்தன ரசாயனவியலை பொறுத்த வரைக்கும் ஆவர்த்தன அட்டவணை மற்ற தாக்க வீதத்தொடர் இதெல்லாம் உங்களுக்கு பாடமாயிருக்கு. அதுக்கெல்லாம் டெக்னிக் இருக்கு. சரியா? தாக்க வீதத்தொடருக்கெல்லாம் பொன்னர், பிளான், பெறும், பாதக, செயல், ஐயா, ஈழத்தமிழர், இலங்கை நாட்டில் அல்லலுறும் மக்கள் கண்ணீர் சோகமாய் பொழிந்தனரே. நான் தாக்க விதத்துடன் சரியா? மேல இருந்து வரைக்கும் தாக்குதிறன் குறைஞ்சு கொண்டு வரும். இது பொன், பிளாட்டினம், வெள்ளி, பாதரசம், செப்பு, ஐதரசன். ஐதரசன் ஒரு உலோகம் இல்லை, ஆனா தாக்க விதத்தை ஒப்புறதுக்கு நாங்கள் போட்டு வச்சிருக்கிறோம். இது ஈயம், இது வெள்ளீயம், வெள்ளியத்தை தகரம்னு சொல்றது. இரும்பு, நாகம், அலுமினியம், மக்னீசியம், கல்சியம், சோடியம், பொட்டாசியம். இந்த உடல்ல பாத்தீங்கன்னா சரி. வேறு வரிசைப்படி எண்டைக்குள்ள குறைஞ்சதுல இருந்து கூட்டினதை நோக்கி இருப்போம். சரி, நாகம், அலுமினியம், மக்னீசியம் மூன்றாவது விட பொறுத்து. நாகத்தை விட அலுமினியத்துக்கு தாக்குதிறன் கூட, அலுமினியத்தை விட மக்னீசியத்துக்கு கூட. சரி, ஏறு வரிசை. அடுத்தது XY செட் ஆகியவற்று கிடக்கூடிய பெருமானங்கள் பாருங்க. சமப்படுத்தணும்டா இங்க குளோரின்ல 3 அணுக்கள் இருக்குது. இதுல ஹைட்ரஜன்ல 2 அணுக்கள் இருக்கு.
இல்ல நாங்கள் மூண்டை போட்டோம்னு சொன்னா ஐதரசன் சாப்பிடுத்தலாம் போயிடும். இப்ப ரெண்டு மூன்றுக்கு கோமாசி எடுத்தோம்னு சொன்னா ஆறு ரெண்டு வரும். எனவே HCl-க்கு வந்து நாங்கள் ஆற போடுவோம். சரி, HCl-க்கு முன்னால ஆற போடுவோம். இதுல எழுதி காட்டுறேன். அலுமினியம் 6 HCl அம்புக்குறி AlCl3 6Cl என்றபடி இங்க 3 குளோரின் இருக்குது. எனவே அதை சமப்படுத்துறதுக்கு AlCl3க்கு முன்னால ரெண்டு போட்டோம்டா சரி, இது மூண்டா. அது மாதிரி பிளஸ் ஐதரசன். ஐதரசனும் 6 வந்துட்டுது. ஆகவே இதை சமப்படுத்துறதுக்கு நாங்கள் ரெண்டுக்கு முன்னால மூன்று போடுவோம். மூவி ரெண்டு ஆறு. சரி, அப்ப அலுமினியம் ரெண்டா மாறிடும். என்ன ரெண்டு அலுமினியம் விளைவில் பாருங்க, ரெண்டு அலுமினியம் இருக்கா. ஆகவே அலுமினியத்துக்கு முன்னால ரெண்டு போட்டோம்ல சரி. எனவே எக்ஸ் வரமங்களுக்கு 6, y வந்து 2, செட் 3. 6 2 3 பேர். அடுத்த மக்னீசியம் உலோகத்தின் கொதிநீராவியுடனான தாக்கம் தொடர்பான சரியான கூற்று. மக்னீசியத்தை பாத்தீங்கன்னு சொன்னா குளிர் நீரோட தாக்கம் இல்லை. மக்னீசியத்தை குளிர் நீருக்குள்ள போட்டா தாக்கம் உண்டையும் காட்டாது. ஆனா கொதிநீர்லயும் கொதிநீர் ஆவியோடையும் தாக்கத்தை காட்டும். கொதிநீருக்குள்ள போட்டீங்கன்னு சொன்னால், சரியா, கொதிநீருக்குள்ள போட்டீங்கன்னு சொன்னா H2O லிக்விட் மக்னீசியம் ஹைதரோக்சைடு MgOH ட்வைஸ் ஐதரசன் வாயும் விளைவா கிடைக்கும். கொதிநீர் ஆவிக்க போட்டோம்னு சொன்னா MgH2O கேஸ், கொதிநீர் ஆவிதான் எப்ப கேஸ், மக்னீசியம் ஒட்சைட் விளைவா கிடைக்கும். அதோட ஐதரசன் வாயுவும் வரும். மக்னீசியம் ஒட்சைட்டும் ஐதரசன் வாயுவும் வரும். சரி, அப்ப சரியான விட நாலாவது மக்னீசியம் ஒட்சைட்டும் ஐதரசன் வாயு. கொதி நீரோடு என்ன மக்னீசியம் ஹைதரோக்சைட்டும் ஐதரசன் வாயு. குளிர் நீரோட தாக்கம் இல்லை. வாயுக்களை சேகரித்தல் தொடர்பான பின்வரும் கூற்றுக்களை கருதுக. ஒட்சிசன் ஐதரசன் கார்பனீரோக்சைடு என்பன நீரின் கீழ்முக பேச்சினால் சேகரிக்கப்படும். சரி, மூன்றையுமே நாங்கள் நீரின் கீழ்முக பேச்சியால சேகரிக்கலாம். வளியின் கீழ்முக பேச்சினால் மாத்திரமே H2 வாயு சேகரிக்கப்பட முடியும். மாத்திரமே என்று வந்தபடியா அது வந்து தவறானது. ஐதரசனை நாங்க நீரிண்ட கீழ்முக பேச்சியாலையும் சேகரிக்கலாம். சரியா, மாத்திரம் என்றபடியா அது தவறான கூற்று. நீரிண்ட கீழ்முக பேச்சியாலையும் சேகரிக்கலாம். அடுத்த வளியின் மேன்முக பேச்சினால் கார்பனீரோக்சைடு வாயு மாத்திரமே சேகரிக்கப்பட முடியும். அது சரி, கார்பனீரோக்சைடு வளியை விட வளிமண்டல வளியை விட அடர்த்தி கூடிய வாயு. ஆகவே அதை நாங்கள் வளியின் மேன்முக பேச்சியால சேகரிக்கலாம். சரிதானே, பேயும் சியும் மாத்திரம் சரி. 23வது கேள்வி. வாயுக்களின் பயன்பாடு தொடர்பான பின்வருவனவற்றுள் சரியான கூற்றை தெரிவு செய்யலாம். ஐதரசன் வாயு ராக்கெட் எரிபொருளாகவும் மாஜரின் தயாரிப்பிலும் பயன்படுத்தப்படும். சரி. சேதன சேர்வைகளை ஒட்சியேற்றுவதற்காகவும் உலோகங்களை காய்ச்சி இணைப்பதற்கும் ஒட்சன் வாயு பயன்படுத்தப்படும். உலோகங்களை ஒட்சனை கொண்டுதான் ஒட்சி அசட்டின் வாயு பயன்படுத்தப்படுது. மற்ற தீயணை கருவிகளிலும் உலர் பனிக்கட்டி தயாரிப்பிலும் கார்பனீரோக்சைடு வாயு பயன்படுத்தப்படும். அது சரி, கார்பனீரோக்சைடு ஒரு தகன துணையிலி என்றபடியா தீயணை கருவிகள்ல பாவிப்போம். உலர் பனிக்கட்டி தயாரிப்பிலையும் கார்பனீரோக்சைடு பயன்படுத்தப்படுகிறது. அது மாதிரி ஜூரியா போன்ற பசலை தயாரிப்பிலும் சல்பூரிக் அமில தயாரிப்பிலும் ஐதரசன் வாயு பயன்படுத்தப்படும். சல்பூரிக் அமில தயாரிப்பு மற்றது நைட்ரிக் அமில தயாரிப்பில் ஒட்சன் வாயு தான் பயன்படுத்தப்படுறது. யூரியா பசல தயாரிப்பில் ஐதரசன் வாயு பயன்படுத்தப்படும். சரி, அப்ப இதுல சரியான விடை என்று கேட்டால் இதைத்தான் கொடுக்கலாம். மற்றது மூன்றாவதும் சரி. ஏனென்றா தீயணை கருவிகளையும் பயன்படுத்தப்படுறது, உலர் பனிக்கட்டி தயாரிப்பிலையும் கார்பனீரோக்சைடு தான் பயன்படுத்த. முதலாவது மூன்றாவது ரெண்டு கூற்றுகளும் சரி. அடுத்த உலோகங்கள் அமிலங்களுடன் காட்டும் தாக்கம் தொடர்பாக சரியான கூற்றை தெரிவு செய்க. சோடியம் பொட்டாசியம் போன்ற உலோகங்கள் ஐதான அமிலத்துடன் வீரியமாக தாக்கும். அது சரி. என்னன்னு சொன்னா அதுகள் தாக்குதிறன் கூடியது அமிலத்தோட வீரியமா தாக்க முடியும். செப்புலோகம் ஐதான அமிலத்துடன் தாக்க முடியாது. அதுவும் சரியான கூற்று. என்னன்னு சொன்னா செப்பு தாக்குதிறன் ஐதரசனை விட தாக்குதிறன் குறைவானது. எனவே ஐதான அமிலங்களோட தாக்கத்தை காட்டாது. ஐதான அமிலங்களோட தாக்கத்தை காட்டணுமாக இருந்தா ஐதரசனை விட தாக்குதிறன் கூடிய உலோகங்கள் மாத்திரம்தான் ஐதான அமிலங்களோட தாக்கத்தை காட்டும். பெரும்பாலான உலோகங்கள் ஐதான அமிலங்களுடன் தாக்கமிட்டு ஐதரசன் வாயுவை தரும். செப்பு பொன் வெள்ளி பிளாட்டினம் அந்த மாதிரியான உலோகங்கள் தான் தாக்கத்தை காட்டாது.
உலோகங்கள் செறிந்த சல்பூரிக் அமிலம் மற்றும் நைட்ரிக் அமிலம் ஆகியவற்றுடன் தாக்கும்போது வாயு விளைவுகளை தரும். SO2 NO2 மாதிரியான வாயுக்கள் உருவாகிறபடியால சாரி ஐதரசன் மாதிரியான வாயுகளாக தாக்கும்போது வாயு விளைவுகளை தரும்னு சொன்னா அந்த குற்றம் சரி. இதுல எல்லாமே சரியாத்தான் இருக்கு. சரிதானே, முழு கூற்றுகளும் சரியாத்தான் இருக்கு. ரைட். ரசாயன மாற்றங்களின் தன்மையின் அடிப்படையில் அவற்றை பின்வருமாறு வகைப்படுத்தப்படலாம். இதுல முதலாவது பாத்தீங்கன்னா ரசாயன சேர்க்கை தாக்கம். AB என்ற கூறுகள் சேர்ந்து C என்ற புதிய கூறு உருவாகும். இது ரசாயன சேர்க்கை தாக்கம். ரெண்டாவது வந்து B வந்து இடம்பெயர்க்கப்படுது. BC என்ற சேர்வையிலிருந்து B என்ற மூலகம் இடம்பெயர்க்கப்படுது. இது ஒற்றை இடப்பெயர்ச்சி தாக்கம். ரெண்டாவதுல மூலகங்கள் அந்த கூறுகள் வந்து தங்களுக்கு இடையில பரிமாற்றப்படுது. அப்ப இது வந்து இரட்டை இடப்பெயர்ச்சி தாக்கம். முதலாவது ரசாயன சேர்க்கை தாக்கம், அடுத்த ஒற்றை இடப்பெயர்ச்சி தாக்கம், அடுத்தது இரட்டை இடப்பெயர்ச்சி தாக்கம். ஐதரோ கார்பன்கள் எனப்படுவது கேள்வியிலே இருக்கு. கார்பனையும் ஐதரசனையும் கொண்ட சேர்வுகளை தான் ஐதரோ கார்பன் என்று சொல்றோம். சரி, இரண்டாவது விட கார்பன் ஐதரசன் ஆகியவற்றை மாத்திரம் கொண்ட சேதன சேர்வு. கனவளவுப்படி 2 வீதம் கூறுகளை கொண்ட கரைசல் ஒன்றில் 250 சென்டிமீட்டர் கியூப்பில் அடங்கும் கரையத்தின் திணிவு யாது? கனவளவுப்படி 2 வீத கூறுகள். கனவளவுப்படி 2 வீத கூறுகள்னு சொன்னா 100 சென்டிமீட்டர் கியூப்புக்குள்ள 2 சென்டிமீட்டர் கியூப் தான் இருக்க போகுது. சரி, ஆகவே 250 சென்டிமீட்டர் கியூப்புக்குள்ள அவ்வளவு. ரைட். 100 ன் மேல் 2 தர 252 பேர் அவ்வளவு. பின்வருவனற்றுள் செறிவின் நியமல செறிவண்டு சொல்லிக்க மூலின்கள் கனவளவு. மூல் கனவளவுக்கு டெசிமீட்டர் கியூப் மேல வரைக்குள்ள மூல் டெசிமீட்டர் -300 செறிவின் நியமல. கரைதிறன் மீது செல்வாக்கு செலுத்தாத காரணி. கரையத்தின் தன்மை, கரைப்பானின் தன்மை, வெப்பநிலை எல்லாமே செல்வாக்கு செலுத்தும். கரைசலின் தன்மை செல்வாக்கு செலுத்தாது. சாரண்ணை பிரித்தெடுப்புக்கு பயன்படுத்தப்படுகின்ற நுட்ப முறை வந்து கொதிநீராவி காய்ச்சி வடித்தல். எளிய காய்ச்சி வடித்தல் வந்து கிணற்று நீர்ல இருந்து தூய நீரை தயாரித்துக் கொள்வதற்கு பயன்படுத்தப்படும். பகுதிவட காய்ச்சி வடித்தல் வந்து 2 அல்லது 2க்கு மேற்பட்ட ஆவி புறக்கூடிய கூறுகள் சேர்ந்திருக்கைக்குள்ள கச்சா எண்ணெய் பிரித்தெடுப்பு வலிய பகுதிவட காய்ச்சி வடித்தல், அதுல வந்து பகுதிவட காய்ச்சி வடித்தல் பயன்படுத்தப்படும். ஆவிப்பற பெற்ற பதார்த்தங்களை பிரித்தெடுக்கிறதுக்கு நிறப்பதிவியல் பயன்படுத்தப்படும். சாரெண்ணெய், தைலங்களை, அரிஷ்டங்கள் அதுகளை பிரித்தெடுக்கிறது கொதிநீராவி காய்ச்சி வடித்தல பயன்படுத்தும். அடுத்த பாருங்க, கடலில் இருந்து உப்பை பிரித்தெடுக்கும் போது கரைசலின் சரிவு 4 மடங்கு ஆகும் போது வீழ்வடிவாகும் பதார்த்தம். 2 மடங்கு தான் கல்சியம் கார்பனேட் வீழ்வடிவாகும். 4 மடங்கு கல்சியம் சல்பேட் வீழ்வடிவாகும். சரி, அதுக்கு பிறகு 10 மடங்கு தான் சோடியம் குளோரைட் வீழ்வடிவாகும். அமிலங்கள் தொடர்பான பின்வரும் கூற்றுக்களை கருது. நீர்க்கரைசலில் H+ அயன்களை உண்டாக்கும். சரி. நீர்க்கரைசல் OH- அயன்களை உண்டாக்கும். அது வந்து மூலங்கள். ரைட். அப்ப இதுல சரியானது வந்து A. பின்வருவனவற்றுள் வெண்ணமிலம் ஜாஸ். HCl ஒரு வெண்ணமிலம். சோடியம் ஹைட்ரோக்சைடுன்றது ஒரு வெண்மூலம். HCl வெண்ணமிலம். நீர் வந்து நடுநிலை. சோடியம் குளோரைடுன்றது ஒரு உப்பு. பின்வருவனவற்றுள் வெண்மூலமும் மென்மூலமும் உடைய. NaOH வெண்மூலம், HCl வந்து வெண் அமிலம். NaOH வெண்மூலம், அமோனியம் ஹைட்ரோக்சைடு வந்து ஒரு மென்மூலம். ரெண்டாவது. அடுத்த பொட்டாசியம் ஹைட்ரோக்சைடு, சோடியம் ஹைட்ரோக்சைடு ரெண்டுமே வெண்மூலங்கள். அமோனியம் ஹைட்ரோக்சைடு ஒரு மென்மூலம், பொட்டாசியம் ஹைட்ரோக்சைடு ஒரு வெண்மூலம். சரி, இப்ப இதுல வெண்மூலம் மென்மூலம் முறையேதான் கேட்டது. சோடியம் ஹைட்ரோக்சைடும் அமோனியம் ஹைட்ரோக்சைடு. அமில மூல தாக்கங்களின் கூற்று. அமில மூல தாக்கத்துல என்ன நடக்கும்னு சொன்னா அமிலங்கள் நீர்க்கரைசல்ல H+ அயனை விடுவிக்கும். மூலங்கள் OH- விடுவிக்கும். அப்ப ரெண்டும் சேர்ந்து நீர் உருவாகும். சரியா, நீரும்
உப்பும் உருவாகும். அமில மூலங்கள் தாக்கத்துல நீரும் உப்பும் உருவாகும். அமிலமும் மூலமும் தாக்கம் அடைஞ்சதுன்னு சொன்னா எங்களுக்கு உப்பும் நீரும் உண்டாகுது. நடுநிலையாக்கல் தாக்கத்துக்கு உதாரணம் அல்லாது மண்ணுடன் நீராத சுண்ணாம்பை கலத்தல். அது வேற மண்ணெண்ட அமிலத்தன்மையை போக்குறதுக்கு நீராத சுண்ணாம்பண்ட மூலத்தை சேர்க்கிறது. அமில அமில அஜீரணத்துக்கு மெக்னீசியா பால் வழங்குது. அதுவும் வேற அமிலத்துக்கு மெக்னீசியா பால் மூலம் சேர்க்கு. மாவை பொங்கச் செய்வதற்காக அப்பச்சூடா சேர்த்தல். இத மூலத்தன்மையான வெப்பசையினால் பல் துலக்குதல். அமில இயல்பை போக்குறதுக்கு உதவும். மாவை பொங்கச் செய்வதற்கு அப்பச்சூடா சேர்த்தல் நடுநிலையாக்கலுக்கு வராது. ஏபி என்னும் இரு தாக்கிகளை ஒன்றுடன் ஒன்று கலக்கும் போது கலவையின் வெப்பநிலை அதிகரித்தது. இப்ப வெப்பநிலை அதிகரிக்குதுன்னு சொன்னா அது ஒரு புற வெப்பத்தாக்கம். பின்வருவனவற்றில் அகவெப்ப தாக்கத்துக்கு உதாரணம். மூன்றாவது அமோனியம் ஹைட்ரோக்சைடு நீரில் கரையுது. இதுதான் அகவெப்ப தாக்கம். மிச்சம் எல்லாம் புற வெப்ப தாக்கம். இவற்றுள் புற வெப்ப தாக்கத்துக்கு இனம் இதுல புற வெப்ப தாக்கம் கல்சியம் கார்பனேட் வெப்பத்தை உறிஞ்சி கல்சியம் ஒட்சைட்டாயும் கார்பனேட் ஒட்சைட்டாயும் பிரியும். அப்ப இது அகவெப்ப தாக்கம். பியில காட்டப்பட்டிருக்கிறது ஒரு ஒளித்தோப்பு செயல். சூரிய சக்தி உறிஞ்சப்படுது. ஆகவே இதுவும் ஒரு அகவெப்ப தாக்கம். கல்சியம் ஒட்சைட்டுக்கு நீர் சேர்க்கிறதான் ஒரு புறவெப்ப தாக்கமாக இருக்கிறது. 40வது செப்பு கம நாகம் என்பவற்றை மின்வாய்களாக பயன்படுத்தி தயாரிக்கப்பட்ட மின்கலம் தொடர்பான பின்வரும் கூற்றுக்களை கருது. செப்பு நாகம் பயன்படுத்தி தயாரிக்கப்பட்டிருக்குது. இதுல தாக்குதிறன் கூடினது எதுவோ அதான் ஒட்சியேற்றம் அடையும். நாகம் ஒட்சியேற்றம் அடையும். ஆகவே நாகம் அனோட்டாக தொல்படும். செப்பு தாழ்த்தல் செப்பு கண் மேல தாழ்த்தல் நடக்கிறபடியா செப்பு கதோட்டாக தொழிற்படும். சரி அப்ப அனோட்டா இது நாகம் கரையும். நாகம் கரைய இலத்திரன்கள் வரும். இலத்திரன்கள் நாகத்திலிருந்து செப்பை நோக்கி போகும். ஆனா நியம மின்னோட்டம் செப்பில இருந்து நாகத்தை நோக்கி வரும். நாகத்தோட ஒட்சியேற்றம் அடைவதுடன் அனோட்டாக தொழிற்படும். அந்த கூட்டு சரி. எளிய மின்கலத்தின் நேர்முனைவு நாகத்தேடு ஆகும். பிள்ளை மறை கரைகிறபடியே அது மறை முடிவிடமா தொழிற்படும். செப்புத்தான் நேர் முடிவிடமா தொழிற்படும். எளிய மின்கலத்தின் இலத்திரங்கள் நாகத்தகட்டிலிருந்து செப்புத்தகட்டை நோக்கி செல்லும். அது சரி. நாகத்திலிருந்து செப்பு நோக்கி போகும். இதுல சரியானது ஏயும் சி. ரைட். அமிலம் துமிக்கப்பட்ட நீரை மின் பகுத்தல் தொடர்பான பின்வரும் கூற்றுகள் உண்மையானது. அமிலம் துமிக்கப்பட்ட நீர்ன்னு சொல்லி இதுக்குள்ள அமிலம் துமிக்கப்பட்ட நீர் இருக்குது. இதுல இந்த கார்பன் கோல்கள் வச்சிருக்கிறோம். பரிசோதனை குழாய்கள் 2 பிளஸ் இது மைனஸ் பிளஸ் கடைசியில் இருக்கிற அயன்களை பார்த்தோம்னு சொன்னா இப்ப நாங்கள் நீர் எண்ணபடியே H பிளஸ் OH மைனஸ் இருக்கும். மற்றது அமிலம் துமிக்கப்பட்ட நீர் எண்டைக்குள்ள சல்பூரிக் அமிலம் SO4 மைனஸ் இருக்கு. இதுல மறை முடிவிடத்தை நோக்கி நேர அயன் தான் போகும். ஒரே ஒரு நேர அயன் H பிளஸ் தான் இருக்கு. அப்ப H பிளஸ் மறை முடிவிடத்தை நோக்கி போய் அங்கிருந்து வர இலத்திரனை ஏற்று H2 கேஸ் ஆகும். சரி அப்ப இதுல எங்க H2 கேஸ் வரும்? மறை முடிவிடத்துல H2 கேஸ் வரும். ரைட். இலத்திரனை ஏற்று தாழ்த்தல் நடக்குமாங்க. ஆகவே இங்க மறை முடிவிடம் கதோட்டாக தொழிற்படும். அது மாதிரி OH மைனஸ் SO4 மைனஸ் ரெண்டுலயும் OH மைனஸ் தான் போகும். ஒட்சியேற்றம் அடையும். OH மைனஸ் ஒட்சியேற்றம் அடைஞ்சு அந்த தாக்கத்தை பார்த்தீங்கன்னா OH மைனஸ் இலத்திரனை வழிவிட்டு நீர் ஆக்சிஜன் இவ்வளத்தையும் உருவாகும். சரி அவுட் பிளஸ்ல ஓட்டு வரும். ஒட்சியேற்றம் அடைகிறபடியா இது அனோட்டாக தொழிற்படும். ரைட். இதுல உண்மையானதுதான் கேள்வி. அனோட்டுக்கு அண்மையில் ஐதரசன் வாயு வெளிவரும். இல்ல கதோட்டுக்கு அண்மையில தான் ஐதரசன் வாயு வரும். அனோட்டிலும் கதோட்டிலும் 2:1 என்னும் விகிதத்தில் வாயுக்கள் வெளிவரும். அனோட்டிலும் கதோட்டிலும் அனோட்டில் ஒட்சிஜன் இங்க ஐதரசன் 2 பங்குக்கு 1 பங்கு என்ற வீதத்துல தான் வாயுக்கள் வெளிவரும். அது சரி.
அமிலந்துமிக்கப்பட்ட நீரை மின்பகுப்பதற்கு பிளாட்டினம் அல்லது செப்புத்தாடுகள் பயன்படுத்தப்படும். பிளாட்டினம் பயன்படுத்துவோம், செப்புத்தாடுன்றது பிள்ளை. செப்புத்தாடு வைக்க மாட்டோம். அமிலந்துமிக்கப்பட்ட நீரை மின்பகுப்பதற்கு புறத்தே இருந்து மின்னோட்டம் வழங்க தேவையில்லை பிள்ளை. மின்பகுப்புண்டாலே மின்ன செலுத்தித்தான் அதுல கரைசல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். ஆகவே இதுல சரியானது இரண்டாம். கல்வனைசுப்படுத்தும் போது இரும்புடன் சேர்க்கப்படும் உலோகம் நாகம். நாகப்பூச்சு பூசுறாத்தன் கல்வனைசுப்படுத்தல் என்று சொல்லுவோம். அடுத்து இரும்பு துருப்பிடிக்கும் வீதம் அதிகரித்து செல்லும் உலோகம். இரும்பு துருப்பிடிக்கிற வீதத்தை அமிலங்கள் தூண்டும். இது ஏ, இது பி, இது சி. அப்ப அதிக அளவுல பி தான் துருப்பிடிச்சிருக்கு. காரங்கள் நிரோதிக்கப்படும். சிக்கு குறைவா தான் இருக்கும். சியிலும் பார்க்க ஏக்கு கொஞ்சம் கூடவா இருக்கும். ஏயிலும் பார்க்க பிக்கு அதிகம் கூடவா இருக்கும். இரும்பு துருப்பிடிக்கிற வீதம் அதிகரித்து செல்லும் ஒழுங்கண்டைக்குள்ள CAB அந்த ஓர்டர்ல வரும். பின்வருவனற்றுள் சரியான கூட்டை தெரிவு செய். சோடியம் கார்பனேட், சோடியம் இருகார்பனேட் என்பன சேதன சேர்வுகளா? பிழை. சோடியம் கார்பனேட், சோடியம் இருகார்பனேட்ல கார்பனேட்டுகள் இருந்தாலும் கார்பன் இருந்தாலும் அது அசேதன சேர்வுகள், அசேதன சேர்வு என்று சொல்றேன். விறகு ஒரு ஹைட்ரோ கார்பன் ஆகும், அது சரி. திரவ பெட்ரோலிய வாயுவின் புரோப்பேன், பியூட்டேன் என்பன அடங்கியுள்ளன. அட்கீன்களில் இரட்டை பிணைப்புகள் மாத்திரம் காணப்படும். அட்கீன்ல இரட்டை பிணைப்பு இருக்கும். இரட்டை பிணைப்பு மாத்திரம் இருக்கும் என்று சொல்லலாம். அவனுக்கு இடையில இரட்டை பிணைப்புகள் காணப்படும், இரட்டை பிணைப்புகள் மாத்திரம் என்று சொல்லலாம். சரி, அப்ப இது சரியான விட ரெண்டு. திரவ பெட்ரோலிய வாயுல புரோப்பேன், பியூட்டேன் என்னன்னு அடங்கியுள்ளன, அது சரி. அதுவும் சரி. பிறகு ஒரு ஹைட்ரோ கார்பன். சாரி, விறகு ஒரு ஹைட்ரோ விறகு ஒரு அதுல காவன் அதுகள் இருந்தாலும் அது ஹைட்ரோ காவன் சொல்றோம். இதுல சரியானது மூன்றாவது. சரிதானே. திரவ பெட்ரோலிய வாயுல புரோப்பேன், பியூட்டேன் அடங்கி இருக்குன்னா அது சரி. 45 ஹைட்ரோ கார்பன்களின் விரையில காவன் அடங்கி இருக்கு. சரியா. சரப்பொருள் என்றாலே அதுல முக்கியமா காவன் இருக்கும். ஹைட்ரோ காவன் என்றது தவறு. அடுத்த ஹைட்ரோ கார்பன்களின் தகனத்தின் போது கார்பனீரொட்சைட்டும் நீரும் தோன்றுகின்றன என்பதை காட்டுவதற்கு பயன்படுத்தப்படும் ரசாயன பதார்த்தம். கார்பனீரொட்சைட்டை இனங்காண தெளிந்த சுண்ணாம்பு நீரை பயன்படுத்துவோம். நீரை உறுதிப்படுத்த நீரற்ற செப்பு சல்பேட்டை பயன்படுத்தும். சரியா. தெளிந்த சுண்ணாம்பு நீரும் நீரற்ற செப்பு சல்பேட். தெளிந்த சுண்ணாம்பு நீர் பால்ரமாக மாறும் கார்பனீரொட்சைட் போக. நீரற்ற செப்பு சல்பேட் வெள்ளை கலர். அது நீர் போகைக்க நீர் நீல நிறமாக மாறும். அதை வச்சுக்கொண்டு உறுதிப்படுத்த. அடுத்த அமில KMnO4 கரைசலின் ஊதா நிறம் பின்வரும் எச்சந்தட்டத்தில் மிக விரைவாக மாறும். சரியா. குழாயை வெப்பமேற்றிக வெப்பநிலை கூடைக்குள்ள தாக்க வீதம் கூடி விரைவாக மாறும். சரியா. குழாயை வெப்பமேற்றும். அடுத்த தாக்க வீதம் மீது செல்வாக்கு செலுத்தும் பின்வரும் அக்காரணியை பற்றி பரிசோதிப்பதற்கு கீழ்வரும் ஒழுங்கமைப்பு தரப்பட்டுள்ளது. எல்லாத்துலயுமே நாகம் தான் இருக்குது. ஆனா பாத்தீங்கன்னா HCl அளவு தான் வித்தியாசப்படுது. இங்க 4 ml, இங்க 4, இங்க 4. ஆனா நீர் விட்டு 5 பாருங்க. இங்க 3 ml விடப்பட்டிருக்கு. அப்ப இது 5. இங்க 2 ml, அதை விட அடர்த்தியானது, சரிவானது. இங்க 1 ml. அப்ப இங்கதான் சரிவு கூடவா இருக்கும், தாக்க வீதமும் கூடவா இருக்கும். அப்ப எது பயன்படுத்தப்பட்டிருக்குன்னா தாக்குதலின் சரிவு. நாகம், ஹைட்ரோகுளோரிக் அமிலம் என்பவற்றுக்கு இடையிலான தாக்க வீதம் பின்வரும் எச்சந்தட்டத்தில் உயர்வாக காணப்படும். நாகத்தூளும் செறிந்த சல்பூரிக் அமிலம் பயன்படுத்துவதுதான் உயர்வாக இருக்கும். நாக துண்டிலும் பார்க்க தூள்
பயன்படுத்திக்க தாக்கு வீதம் கூடும். இதானதிலும் பார்க்க செறிவு பயன்படுத்திக்குள்ள தாக்கு வீதம். கைத்தொழில் உற்பத்தியின் போது உற்பத்தி திறனை அதிகரித்துக் கொள்வதற்காக ஊக்கிகள் பயன்படுத்தப்படும். பின்வரும் எச்சந்தர்ப்பத்தில் சரியான ஊக்கி பயன்படுத்தப்படும். இதுலயும் ஒரு குழப்பம் இருக்கு. வேபர் முறை மூலம் அமோனியா உற்பத்தியில நுண்துளை இருப்பு பயன்படுத்துறோம். ஊக்கியா. தொடகை முறை மூலம் சல்பூரிக் அமில உற்பத்தியில வெனேடியம் பென்டாக்சைடு அல்லது வெனேடியம் V2O5 அதை பயன்படுத்துறோம். மற்றும் நைட்ரிக் அமிலத்தை தயாரிக்கக்குள்ள பிளாட்டினம் முக்கிய பயன்படுத்தப்படுது. நிரம்பாத கொழுப்புகளுக்கு ஐதரசனேற்றம் செய்வதன் மூலம் மாஜரின் தயாரிக்கக்குள்ள நிக்கலை பயன்படுத்தும். அமோனியா உற்பத்திக்கு மென்னுறுப்பு மென்னிரம்பு மென்னுறுப்பு தொடர் முறையில சல்பூரிக் அமிலத்துக்கு வெனேடியம் அயோட்சைட் அது சரி. நைட்ரிக் அமில உற்பத்திக்கு பிளாட்டினம் அதுவும் சரி. மாஜரின் உற்பத்திக்கு நிக்கல் ரெண்டு மூன்று ரெண்டுமே சரியா இருக்கு. ரெண்டும் சரி மூணும் சரி. பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்த 50வது பின்வரும் எச்சந்தர்ப்பத்தில் ஊக்கியின் தொழிற்பாடு காட்டப்பட்டுள்ளது. மூன்றாவது தான் ஊக்கியின் தொழிற்பாடு. ஐதரசன் பெரோக்சைட்டுக்கு மேங்கனீரோட்சைட் சேர்க்க மேங்கனீரோட்சைட் ஒரு ஊக்கியா தொழிற்படும். ஐதரசன் பெரோக்சைட் பிரிகை அடைகிற வேகத்தை என்ன செய்யும்? கூட்டும். இப்படி கூட்டுறதால உட்சன் வாயு வாரதால வாய்க்குமிகள் வெளிக்கிறது. ரைட். மூன்றாவது பொறுத்து. ஓகே, இவ்வளவுதான் கேள்வியல் பிள்ளைகள். செய்து பாருங்க. இத மாதிரி மாடல் பேப்பர் நிறைய செய்யற வினாத்தாள் வகுப்புகள் போய்கொண்டிருக்கு Zoom கிளாஸ். அதுல நீங்க ஜாயின் பண்ணி கொள்ளலாம். ஜாயின் பண்ணா கொஞ்சம் கூடுதலான பேப்பர்கள் கூடுதலான விளக்கத்தோட நாங்கள் பார்க்கிறோம். ஆர்வமுடையாக்கள் இந்த வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்பி ஜாயின் பண்ணி கொள்ளுங்க. மற்றது அடிக்கடி இந்த மற்றது முழு விஷயங்களும் ஏற்கனவே சொன்ன மாதிரி முழு விஷயங்களும் யூடியூப்ல போடுறதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. டைம் கிடைக்கிற நேரங்கள் அதுல போடக்கூடிய விஷயங்கள் நான் போட்டுக்கொண்டு தான் இருக்கிறேன். இந்த சேனல்ல முழுமையா பார்த்தா தெரியும். மேலதிகமான விஷயங்கள் தேவைன்னு சொன்னா உங்களோட டவுட்ஸும் கிளியர் பண்ணி படிக்கணும். இப்போ நேரடி வகுப்புல படிக்கணும்னு சொன்னா Zoom கிளாஸ்ல ஜாயின் பண்ணி படிக்கிறது பெஸ்டா இருக்கும். இதுல யூடியூப்ல நான் தேர்ந்தெடுக்கிற சில விஷயங்கள் போட்டு கொண்டிருப்பேன். ஏற்கனவே நிறைய பேப்பர்ஸ்களும் செய்து போட்டிருப்பேன். அதை நீங்க பார்த்துக்கொள்ளுங்க.